வணக்கம். பாபு ட்ராக் யூடியூப் சேனல்லேருந்து பாபு திருவேற்காடு பாபு பேசுகிறேங்க. என்னன்னாக்கா இப்போ யூடியூப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த நிர்வாகத்தை பற்றி அவங்கள குறை சொல்கிறதுக்காக பேசலை. நான் இந்த பாபு ட்ராக் யூடியூப் சேனலை 2021 வீடியோ போட்டேன். அப்போ தான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணேன். பாபு ட்ராக்குன்னு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி 2021 முதல் வீடியோ போட்டேன். ஒரு 2 வீடியோ அந்த கொரோனாவுக்காக போட்டேன், காவல்துறைக்காக போட்டேன், 2 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் வீடியோ போட முடியல. கிட்டத்தட்ட 7 வருஷம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால எந்த வீடியோவும் போடல. இப்போது உடம்புலாம் நல்லா ஆயிடுச்சு. அதனால் சரி அந்த சேனலை ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல விஷயத்த போடலாம்னு சொல்லிட்டு நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணேங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஜூலை 7 என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக என்ன பண்ணேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனிவர்சரி வீடியோ போட்டேன். அந்த வீடியோஸு ஒரு மணி நேரம் போயிருக்கும்போது ஒரு 30 வியூவர்ஸ் வந்தது. உடனே பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வெளியே வரல. எங்கள் பையனை கேட்டேன், என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை நம்ம அந்த யாருடையாவது சாங் ஒன்று போட்டோம்னாக்கா அவங்க அனுமதி இல்லாமல் போடக்கூடாது, அது தவறு. ஒருவேளை சாங்கு போடல, அந்த மியூசிக் வரைக்கும் போட்டுருந்தேன். அதனால் பிளாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டேன். நான் சேனல் ஓப்பன் பண்ணி நல்ல விஷயங்களை பேச போகிறேன் அப்படின்னு ஒரு சேனல் போட்டேன். சேனல் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ ஒன்று போட்டேன். போட்டு இன்னைக்கு போட்டேன்னாக்கா 22ஆம் தேதி போட்டேன். நான் 22ஆம் தேதி போட்டேன். போட்ட அன்னைக்கு 1 டேயில் 526 வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, வீடியோஸ் பார்த்துருக்காங்க. ஒரு 5-6 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போட்டேன் மறுநாள். அந்த வீடியோஸு கிட்டத்தட்ட அந்த 1 டேலே இருக்குது. 22 அன்னிலிருந்து அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் மூவ் ஆகலை. சரி மக்கள் பார்க்கல அப்படின்றதுனால நானும் சரி விட்டுட்டேன். அடுத்த வீடியோ ஒன்று போட்டேன். அடுத்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீல்ஸை பற்றி கொஞ்சம் போட்டேன். ரீல்ஸ் இப்படி பண்ணுறாங்க ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட்டு அந்த வீடியோ முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டேன். பெண் குழந்தைகளை பற்றி போட்டிருந்தேன். 2 வீடியோ போட்டேன். இது வரைக்கும் அந்த 1 டே அந்த அகவா அப்படின்றத இன்னும் அப்படியே ஸ்டாப்லேயே இருக்குது. அந்த 2 வீடியோ போட்டதில் ஒரு வியூவர்ஸு ஒருத்தரோட பார்க்கல, ஒரே ஒரு ஆள் கூட பார்க்கல. நான் ஆபாசமாக பேசலை, அரசியல் பேசலை, யாரும் தரக்குறைவாக பேசலை. ஆனால் என் வீடியோஸை யூடியூப் நிர்வாகம் ஏன் வெளியே அனுப்பலைன்னு தெரியல. நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நான் அரசியல் பேச மாட்டேன், நல்ல விஷயங்களை தான் பேசுவேன், நல்ல கருத்துக்களை சொல்லுவேன். தயவு செய்து யூடியூப் சேனல் நிர்வாகம் பணிவுடன் கேட்டுக்கொள்வது என்னன்னா, என்னுடைய வீடியோஸை கொஞ்சம் தயவு செய்து மக்கள் பார்க்கறதுக்காக அனுமதிங்க. அப்படி ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் திருத்திக்கிறேன். ஆனால் நான் எந்த தவறும் பண்ணல, நல்ல விஷயங்களை போட்டிருக்கேன். வேறு எதுவுமே அரசியல் பேசலை, யாரையும் தரக்குறைவாக பேசலை, ஆபாசமாக பேசலை. தயவுசெய்து என் வீடியோஸை கொஞ்சம் மக்கள் பார்க்கறதுக்காக அனுமதிங்க. நன்றி, வணக்கம்.